guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஐஸ் அப்படின்றதுக்கு எவ்வளவு சாப்டர் 4 ஓட ஹார்ட் மூட் தான் பார்க்க போறோம். அத சாப்டர் 1ல வந்து ஹார்ட் மூட் போட்டாச்சு. சாப்டர் 2ல நைட்மேரே போட்டேன். சோ சாப்டர் 3ல ஆனா அப்புறம் போட்டுக்கலாம்னு சாப்டர் 4ல இப்போ ஹார்ட் மூட் இறங்கியாச்சு. அது சூனியக்கார ஆல்ரெடி நான் வந்து இந்த ஜெரி பிளாசம் கேமிங் தமிழ் சேனல்லையுமே போட்டிருந்தேன் நார்மல் மூடு இதில். ஆனால் இந்த வாட்டி ஹார்ட் மூட் பண்ணணும்னு இறங்கியாச்சு. அது சூனியமா தட்டுறா. ஆஹா ஆரம்பமே தப்பாக விழுந்துருச்சு. சரி இங்கே ஒரு கண்ணு இருக்குது, அதை எடுத்துப்போம். ஆடு முடின்றதுனால அந்த கை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். அதுலேயே இந்தமாரி சூனியத்தில் மிதிச்சு தப்பாக அடிச்சாச்சுன்னா கேட்க கண்டிப்பாக வந்துடும். சரி இப்போ வந்து இதுக்குள்ளே போய் ஓகே ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேயே ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே அந்த கேள்வி வந்துருச்சா? சரி அங்கே கண்ணுமே இல்லை. அந்த கழிவு இங்கே பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே போவோம். அங்கேயுமே இல்லை. இங்கே சூனியமா தட்டுறாத. அங்கே சூனி எதுவும் இல்லைல்ல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. போயிடுவோம். எப்போ வந்தாச்சு. ஓகே இங்கே ஒரு கண்ணு கிடச்சிருக்கு. மொத்தம் 5 ஐரன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு பேக் தான் இந்த ஃப்ளோரில் கிடைக்கும். கிடச்சிருச்சு. இப்போ வந்து அதாவது சூனியக்கார கேள்வி வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு கிரவுண்ட் ஃப்ளோர் போயிருக்குமோ இல்லை டாப் ஃப்ளோர். யூடியூப்லாம் போட்டு வருது. இந்த ஃப்ளோரில் தான் இப்போ வந்திருக்கு. சரி இப்படியே கொஞ்சம் நேரம் நிற்போம். ஹார்டு முடிஞ்சதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடும். அது கீழே முடுறா அதை முடுறா நீ முடுறா. சீக்கிரம் போய் தொலை. சீக்கிரம் போ 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 கீழே போ. இதுன்னு இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன் திருப்பி யூட்டன் போடுது? ஒருவேளை நான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ நான் மேலே தானே போகணும். இது மேலே போனால் செட் ஆகாதே. எங்கே இருக்கு? கீழே வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ கீழே வரும். தரலையே. இப்போ நான் மேலே தானே போகணும். அதுவே கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கீழே போயிடுச்சு. ஓகே இப்போ வந்து அப்படியே மேலே வேகமாக போக ஆரம்பிச்சிடலாம். நடுவில் சூரியன் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குள்ள அதான் இருக்குது. சரி அடிச்சிடுறா. ஷோ தப்பாக விழுந்துருச்சு. சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ. கிளவி வந்துடும் கிளவி வந்துடும் கிளவி வந்துடும். சீக்கிரம் போ சீக்கிரம் போ. ஓ மை காட் கடவுளே எப்பா வந்துட்டடா சாமி. ஷோ ஓப்பன் ஓப்பன். இதில் ஒன்று பேக் கிடச்சிருக்கு. வந்துருச்சா? எப்பா ஒரு செகண்டில் அள்ளு விட்டுருச்சு. சரி அழுத்துறாங்க. தீப்பொறியாக வந்து விடுது. ஓகே அந்த கிழவியுமே போயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக ஓடுறா. இப்போ இங்கே வந்தாச்சு. தட்டி விட்றாத. இங்கே ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு நம்பர் மட்டும் கிடச்சாச்சுன்னா அந்த ஒரு கோடை போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். என்னடா ஃபோன் லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. இப்படி இருந்தால் நான் எப்படி போவேன் அந்த பக்கம்? ஓகே போகலாமா வேணாவா? இந்நேரத்துக்கு அது வருமே. சரி அது ரிட்டன் வர்ற வரைக்கும் இங்கேயே சுற்றுவோம். வெடிக்கிறது. ஓகே இதில் எதுவும் இல்லை. அது ரிட்டன் வர வரைக்கும் இங்கே நிற்போம். ஓகே அந்த சூனியக்கார கடையுமே வந்துருச்சு. சீக்கிரம் போ சீக்கிரம் போ. என்னடா லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரியே இருக்குது. சரி ஹேங்லாம் ஒன்றும் ஆகலை. சீக்கிரம் போ சீக்கிரம் போ. இங்கே வேறு ஒரு சூனியமா தட்டி விட்றாத. ஆஹா தப்பாக விழுந்துருச்சு தப்பாக விழுந்துருச்சு தப்பாக விழுந்துருச்சு. சப்பா எப்படி விளாண்டேன். ஆனால் இந்த ஹார்டு மூடில் சாப்டர் 4ல் மட்டும் எப்போவுமே வந்து இந்த பூஸ்ட்டையுமே இருக்கும். இந்த பூஸ்ட் வந்து ரெக்கவரில் இருக்கும்போது அநேகமாக வெளில இருக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னாச்சுன்னா இந்த பூஸ்ட் வந்து ரெக்கவரில் இல்லாமல் தெரியாமல் அதில் மிதித்து போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு அந்த சூனியக்கார கிழமையும் வந்து போட்டு தட்டிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பூஸ்ட் ரெக்கவரில் இருக்கும்போதே வெளியே சுற்றுவோம். கிட்ட இல்லை ஆனால் போகுதுன்னு நினைக்கிறேன். இது எந்த பக்கம் இருக்குன்னு தெரியலையே. ஓகே அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துகிட்டு அப்படியே கீழே போகும். இது மட்டும் தப்பாக விழுந்துடக்கூடாது. கடவுளே எப்பா கரெக்டாக வந்துருச்சு கரெக்டாக வந்துருச்சு. ஆமாம் இது எங்கே போயிட்டுருக்கு? மேலே மட்டும் வராது. ஆஹா மேலே தான் வந்துக்கிட்டு இருக்கு. மேலே தான் வந்துக்கிட்டு இருக்கு. மேலே தான் வந்துக்கிட்டு இருக்குது. போடா போடா டக்குன்னு போடா டக்குன்னு போடா. எப்பா
ஏன்னா அது சீடி போட்டு வச்சிருக்கானுங்க. ஏதோ பழைய காலத்து பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணுறத பாட்டேன். இது வேற சீக்கிரமாக போய் தொலைய மாட்டேங்குது. ஓகே, இப்போ அது போயிடுச்சு. அப்படியே இப்படி வேகமாக வந்து இதை எடுத்துகிட்டு பார்ப்போம். ஓகே, அது இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. கரெக்டாக வந்துடும். கடவுளே, கரெக்டாக வந்துருச்சு. ஓடுறா. இது தப்பா விழுந்துருச்சு. போ சீக்கிரம் போ நிக்காத. ஓடு அந்த கிளவி வந்துடும். ஓடு சீக்கிரமா ஓடிடு. அப்பா கடவுளே காப்பாத்திருக்க. ஏப்பா வந்துட்டா சாமி. வந்துட்டேன். அவசரப்பட்டு பூஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி பார்த்துப்போம். இந்த டெலிபோர்ட் ரூமையும் ஓப்பன் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. அது இந்த பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. சவுண்டு நல்லா கிட்டே கேட்குது. அது இந்த பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. போயிடுச்சு. சரி, இதையுமே ஓப்பன் பண்ணணும். அங்கே ஒரு கண்ணு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இதோ என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 2 பேக் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 பேக் கிடைக்கணும் இந்த இடத்துல. மேலே தான் 2 பேக் இருக்குன்னு. ஒன்று தான் இருக்குது. இன்னொன்றுங்க. அந்த இன்னொன்று வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இதில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது? சரி, இப்போதைக்கு இங்கே நிற்போம். சரி, அந்த சூரியக்காரை கிளவி திருப்பி வந்த பிறகு போகலான்னு சொல்கிறதுக்குள்ளே அது வந்துடுச்சு. ஓகே, அது போன பிறகுமே அப்படியே வெளில போகலாம். அது இங்கே தான் இருக்கு கைஸ். ஓகே, அந்த சூரியக்காரை கிளவியுமே போயிடுச்சு. இப்போ போயிட்டு அந்த ஒரு தப்பா கொடுத்துட்டேன். தெரியாமல் மிதிச்சிட்டேன். ஓடுறா. ஏப்பா திருப்பியும் வந்துருச்சு. திருப்பி இது போன பிறகு தானே வெளில போக முடியும். கிட்டதான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரூம் பக்கத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவுமே போயிடுச்சு. ஓகே, இப்போ அப்படியே போயிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை எடுத்துன்னு கடவுளே இங்கே தான் பேக் இருக்கணும். ஒரு பேக் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். ஓடுறா. எப்படியா சீக்கிரமா கட்டிட்டு போட்டுருக்குள்ளே போயிடணும். போ. இங்கே இது இருக்குது. கடவுளே ப்ளீஸ் பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட். இங்கே ஒரு ஐரனும் இருக்குது. இதையே எடுத்துப்போம். அந்த சூனியக்கார கிளவி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. ஓகே, போயிடுச்சு. என்னடா சூனியம்? ஆஹா, அவசரப்பட்டு தப்பாக கொடுத்தேன்னா. திருப்பி அது இங்கே வருமே. கொஞ்சம் நவுண்டே நின்றுப்போம். அது நம்ம இருக்கிறது வந்து தெரியக்கூடாது. நம்ம இருக்கிறது அதுக்கு. ஓகே, அந்த சூரியகார கிளம்பி போயிடுச்சு. போவோம். ஏறாத அங்கே இல்லை. எதுக்கோ ஐரன் யூஸ் பண்ணி பார்த்துப்போம் அது எங்கே இருக்குது. அவசரப்பட்டு போவேன். இங்கே தான் வந்துருக்கு. ஓகே, அந்த சூனியக்கார கிளம்பி போயிடுச்சு. இப்போ எங்கே இருக்குது? ஓகே, இப்போ அது டாப் ஃப்ளோர் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. உடனடியா ஃபாஸ்ட்டாக அப்படியே இப்படி வந்து பேக் இருக்கா, ஐரன் இருக்கு. தப்பா கொடுத்துட்டேன்டா. ஓடு. எப்பா எப்படியும் உள்ளே வந்தாச்சு. நெக்ஸ்ட் விட்டு இப்போ பூஸ்ட் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் திருப்பி வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து அதுவுமே போயிடுச்சு. ஆனால் பூஸ்ட் வேறு ரெக்கவர் ஆகலையே. இங்கே கொஞ்ச நேரம் நிற்போம். இன்னும் டயராக போட்டு வச்சுருங்க. ஓகே, இப்போ அப்படியே அந்த கிளவியுமே இப்போ தான் வந்து போயிடுச்சு. ஆனால் திருப்பி வர சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாம் அந்த ஐரனை டக்குன்னு நகர வேகமாக போகிறேன். ஓகே, இங்கே ஒரு பேக் இருக்குது. இதே எடுத்துப்போம். சூனியம் இருக்குது. தப்பாக கொடுத்துட்டு டக்குன்னு ஓடு. வந்துருச்சு. டக்குன்னு வந்துருச்சு. எப்படியோ தப்பிச்சாச்சு. வெளில ஐரன் இருக்கா? வெளில ஒரு கண் இருக்குது. அந்த கிளையுமே கண்டிப்பாக இங்கே வருமே.
போகுது? இங்கே இருக்கு. சீக்கிரம் போ. அவ்வளோதான் போயிடுச்சு. இதை எடுத்துக்கிறான். ஆனால் திருப்பி வந்தால் என்ன பண்ணுறது? பூஸ்ட் ரெக்கரான பிறகு இப்போ இல்லை. ஓகே, அங்கே சூனியம் இருக்குது. அவசரப்பட்டு அதில் மிதிக்க வேணாம். பூஸ்ட் ரெக்கவர் வாய் வேற வளருது. பூஸ்ட்டு ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுவான். ஓகே, இப்போ பூஸ்ட்டுமே ரெக்கவர் ஆகிடுச்சு. அது கிளம்பி இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் போ. அது போய்ட்டு நினைக்கலாம். போயிடுச்சு. ஓகே, இப்போ போயிட்டு அப்படியே அந்த பேக்கையுமே எடுக்கிறதுக்காக இந்த சூரியத்தில் விதிப்போம். கடவுளே கரெக்டாக உழுதுறா சொல்கிறதுக்குள்ளே தப்பாக வந்துடுச்சு. என்ன பண்ணுறது? அதுக்குள்ளே வந்துடுச்சா? ஓடுறா எப்போ இன்னும் இவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சு. ஹார்டு மூடில் அதனால தான் சீக்கிரம் வந்துடுச்சு. சரி, திருப்பி பூஸ்ட் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுமா? அவசரப்பட்டு போவானா, அப்புறம் மாட்டிட்டு செத்து போக வேண்டியதான். அதுதான் கைஸ், பூஸ்ட்டுமே இப்போ ரெக்கவர் ஆகிடுச்சு. அது ஆனால் அந்த கிளவிங்க தான் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவுமே போயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே நடந்து போவோம். போயிட்டு பேக் சைடுமே கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே ஒரு பேக் இருக்குது, இது எடுத்துக்கலாம். கண்ணு கொஞ்சம் தள்ளிந்துடுறான். ஓகே, கரெக்டாக கிளிக் பண்ணியாச்சு. எஸ், இன்னும் ஒரே ஒரு பேக்கு, அது அந்த பக்கம் தான் இருக்கும். ஓகே, இப்படி அந்த சூனிய கரைக்கடை திருப்பி வந்த பிறகு போவோம். அவசரப்பட்டு போவானா. ஓகே, அந்த கிளவி இப்போ போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், போயிடுச்சு. ஆனால் எதுக்கும் ஐரனை யூஸ் பண்ணி செக் பண்ணுவோம். அதான் 7 இருக்குது. ஸோ அதனால் ஒன்று யூஸ் பண்ணி செக் பண்ணுவோம் அது எங்கே இருக்குன்னு. ஓகே, அது டாப் ஃப்ளோர் தான் போயிட்டுருக்கு. நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்படியே மிதிப்போம். எஸ், கரெக்டாக வந்துருச்சு. டக்குனு ஓடு நிற்காதே. ஓடு இங்கே வந்துடு. அப்பா வந்தாச்சு. இப்போ மேலே போனால் போய் இந்த பூஸ்ட்டு ரெக்கவர் ஆன பிறகு மேலே போயிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பூஸ்ட்டுமே ரெக்கவர் ஆகிடுச்சு. இப்போ இந்த 4 ஐரன் வச்சு செக் பண்ணி எப்படியாவது போயிடுச்சு அதுக்குள்ளே. இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. திருப்பி இங்கே வர சான்ஸுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கதை வர மூட மாட்டேங்குது. ஆகா, இது இப்படி ஓப்பன் இருந்தா அது கிளம்பி உள்ள வந்துடும் சொல்கிறதுக்குள்ள. ஆகா, கடவுளை உள்ள வந்துடக்கூடாது. அந்த கிளவி உள்ள வந்துடாது. இல்லை, ஆகா, அந்த கதை வர மூடாமல் அப்படி ஸ்டெக்காகி நிற்குது. அது உள்ள வர போகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா அது? எப்படியும் ஷேக்கிங்காக போயிடுச்சு. அது எங்கே இருக்குது போவோம். ஓகே கைஸ், அதுவுமே மேலே தான் இப்போ இருக்குது. திரும்பியும் செக் பண்ணி பார்ப்போம். எஸ், அது மேலே தான் இருக்குது. ஓடுறா, அவ்வளோதான். இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டிய டைம் நெருங்கிடுச்சு. ஓடு. எங்கே போய் வச்சிருக்க பார்த்தீங்களா கைஸ்? எஸ், எஸ்கேப் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.